வணக்கம். இந்த பதிவு எதுக்காகன்னா, எனது நண்பர் ஒருத்தரு சவுதி அரேபியாலேருந்து நம்மள வந்துட்டு கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து பிரஷர் வெசல்ல வந்து பெல்ட் கேட்டகரி வந்து தெரிய மாட்டேங்குது ப்ரோ. அத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லியாச்சு. இருந்தாலும் வந்துட்டு அவரு அந்த கேட்கும்பொழுது அவருடைய அந்த 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 டைம் ஆஃப் சிச்சுவேஷனு அவரு எந்த மாரி ஒரு எப்படி சொல்றது? எப்படி கிளையன்ட் ஃபேஸ் பண்ண முடியாம, எப்படி வந்து அவரு ஸ்ட்ரகிள் ஆகி நின்னாரு? யார போய் கேட்கறது? நம்ம என்ன பண்றது? ஈவன் தோ அவர் பிசிஎம், ஐஎஸ்ஓ சோ மெனி இன்டர்நேஷனல் அண்ட் லோக்கல் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே, பட் இத வந்து யார் சொல்லிக் குடுத்துருப்பா? அப்படின்னு தான் அவருடைய டவுட்டு. ஸோ நல்ல விஷயம் தான் கேட்டிருந்தாரு. அந்த டைம்ல நம்ம அவருக்கு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல் மூலியமா நம்ம NDT அகாடமி எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இத வந்து நம்ம தெரியப்படுத்துவோம். இந்த பிரஷர் வெசல் பார்த்தீங்கன்னா, வெல்டட் ஜாயிண்ட் வந்து அந்த கேட்டகரி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நெனச்சிட்டு இருக்கிறது எப்படின்னா, அந்த வெல்ட் ஜாயிண்ட் டைப்ப பார்த்து அப்படின்னு இருக்காங்க. அப்படி கிடையாது. அந்த வெல்டட் ஜாயிண்ட் எந்த லொகேஷன்ல இருக்கு, அத பேஸ்ட் ஆன் தான் இந்த வெல்ட் கேட்டகரி வந்து அங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இது எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்றத நம்ம ஒரு பை வேர்டா சொன்னா உங்களுக்கு புரியாது. நம்ம கிளாஸ்ல நம்ம பேக் சைட்ல போர்டு இருக்கு இல்லைங்களா, அதில டிரா பண்ணி உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த பிரஷர் வெசல் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 கேட்டகரி வெல்ட் பொசிஷன் அதாவது இந்த லொகேஷன நான் மறுபடியும் சொல்றேன். வெல்ட் டைப் பேஸ்ட் ஆன் இந்த கேட்டகரி கிடையாது. வெல்டு லொகேஷன் எங்க இருக்குதோ அத பேஸ்ட் ஆன் தான் கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா வந்து வெல்ட் டைப் அது டிஃபரண்ட் ஸ்டோரி. அது நம்ம அடுத்த வீடியோ நமக்கு ஏதாச்சும் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போடுவோம். இது வந்து வெல்ட் லொகேஷன். அந்த வெல்டட் ஜாயிண்ட் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு. ஸோ அது பேஸ்ட் ஆன் அந்த கேட்டகரி வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூடினல். 2வது பார்த்தீங்கன்னா சர்கம்ஃபரன்ஷியல். 3வது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளான்ச்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபிளான்ச் கிட்ட ஜாயிண்ட் ஆகக்கூடிய வெல்டட் ஜாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாசல்ஸ். நாசல்ஸ் வந்து மெயின் இந்த ஷெல்லுல எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்கணும் அது வந்து கேட்டகரியா பிரிச்சாங்க. மொத்தம் 4 கேட்டகரி. ஸோ கேட்டகரி ஏ லாங்கிட்யூடினல், கேட்டகரி பி சர்கம்ஃபரன்ஷியல், கேட்டகரி சி ஃபிளான்ச் வெல்ட், கேட்டகரி டி வந்து நாசல்ஸ் வெல்ட். வாங்க அது எந்தெந்த இடத்துல வரும்பொழுது ஈவன் தோ சர்கம்ஃபரன்ஷியலாவே இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அதை கால் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூடினல். அது வந்து நான் உங்களுக்கு இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாரி தான். இதுல வந்து மொத்தமா 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுல வந்து கேட்டகரி 1 பாருங்க லாங்கிட்யூடினல். கேட்டகரி ஏ. அவங்க கோட்லயுமே அப்படியே பாருங்க. கேட்டகரி ஏ, பி, சி, டி தான். நீங்க 1, 2லாம் தேவையில்ல. நீங்க இந்த கீ பாயிண்ட்ட யூஸ் பண்ணலாம். ஏ, பி, சி ன்னு சொல்லிட்டு. கேட்டகரி ஏ வந்து லாங்கிட்யூடினல், கேட்டகரி பி வந்து சர்கம்ஃபரன்ஷியல், கேட்டகரி சி பார்த்தீங்கன்னா ஃபிளான்ச் வெல்ட். அதாவது ஃபிளான்ச் கூட போய் ஜாயிண்ட் ஆகக்கூடிய வெல்டட் லொகேஷன்ஸ். அதுக்கப்புறம் கேட்டகரி டி நாசல்ஸ். ஸோ இந்த 4 கேட்டகரி தான். இது வந்து நீங்க அப்படியே என்ன பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணுங்க. இந்த 4 கேட்டகரிய உங்க டைரி நோட்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ளூயன்ட்டா மெமரி வர வரைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த டிராயிங்ல போய் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இது வந்து எல்லா இடத்துக்குமே பொருந்துமான்னு கேட்டா கட்டாயமா இருக்காது. ஒரு சில இடத்துல பொருந்தும், ஒரு சில இடத்துல வந்து மாறுபடும். அது எங்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் இருக்குன்றது இந்த டிராயிங் இருக்கு இல்லைங்களா, அந்த டிராயிங்ல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2 எடுத்துப்போம். நம்ம கேட்டகரி ஏ அண்ட் பி. கேட்டகரி ஏ என்ன? லாங்கிட்யூடினல். அதாவது லென்த் ஸ்ட்ரெயிட்டா இருக்க ஒரு வெல்டு. அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் இருக்காது. அதாவது சுற்றளவோட இருக்காது. ஒரு ஸ்ட்ரெயிட் போர்ஷன்ல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி பி வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. இப்போ எப்படி சொல்றது, ஒரு வளையல். ஒரு வளையலுக்கும் ஒரு பெண்ணுக்கு டிஃபரெண்ட். இந்த பென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இது லாங்கிட்யூடினல் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுவே வந்து வளையல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ரவுண்டா தான் இருக்கும். ஸோ அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஃப் சர்க்கிள கட் பண்ணி அது ஒரு பீஸ் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் சொல்லுவோம் நம்ம டெக்னிக்கலா. ஸோ இது எங்கெங்க இருக்கு நம்ம அதை பார்ப்போம். ஸோ கேட்டகரி ஏ இதோ பாருங்க. இந்த லாங் சீம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷெல் மெயின் ஷெல்லில் இது வந்து கேட்டகரி ஏ. அதே மாதிரி இந்த மெயின் ஷெல்ல பாருங்க, இதில் வந்து கேட்டகரி ஏ. அதுக்கப்புறம் இந்த கோன், இது வந்து கோன் சொல்லுவாங்க. கோன் செக்ஷன் இது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் இருக்க ஏரியா வந்து கோன் செக்ஷன் சொல்லுவாங்க. இதில் பாருங்க, இந்த லைன் இந்த வெல்டட் ஜாயிண்ட் லொகேஷனும் கேட்டகரி ஏ தான். இந்த வெல்டட் ஜாயிண்ட் லொகேஷனும் கேட்டகரி ஏ தான். ஓகே. இப்போ கேட்டகரி பி வருவோம். கேட்டகரி பி நம்ம சொல்லியிருக்கோம் சர்க்கம்ஃபரன்ஷியல். சர்க்கம்ஃபரன்ஷியல் பாருங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் வியூ தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்க 3 டைமென்ஷன் பார்க்கும்பொழுது இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு நம்ம யூடியூப் சேனல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணல. ஸோ இது மட்டும் நீங்க பார்த்தா போதுமானது எனக்கு தெரிஞ்சு. இது பாருங்க, இந்த லைன் இருக்குங்களா, இந்த லைன். ஸோ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல். இது அதே மாதிரி இந்த ஜாயிண்ட். இது மூணுமே பாருங்க கேட்டகரி பி. இதுவும் கேட்டகரி பி, இதுவும் கேட்டகரி பி. உங்களுக்கு இன்கேஸ் இந்த கேட்டகரி ஏ பி வந்து புரியலன்னா, சாரி இந்த வீடியோல உங்களுக்கு தெரியலன்னா, நான் சின்ன ஒரு கேப்சர் எடுத்து நான் அந்த லென்த்தியாக கொடுக்குறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸ் டியூரேஷன் கொடுக்குறேன். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு இதையுமே நீங்கள் ட்ரா பண்ணி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா.
ஓகே. ஸோ இது வந்து மெயின் ஷெல்லில் எதெல்லாம் சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் டேட்டாலாம் சொல்லலாம். கேட்டகரி பி சொல்லலாம். எதெல்லாம் இந்த மாதிரி லென்த்தி லாங் ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் லாங்கிடியூடல் வெல்டு ஆஸ் பர் கேட்டகரி ஏ அதை வந்து நீங்கள் டேட்டா சொல்லிடலாம். இது வந்து இந்த ஷெல்லில் வரும்போது மட்டும்தான். இப்போ அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஹெட்டுக்கு வாங்க. இந்த ஹெட்டில் ஒரு இது எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு தான். இங்கே பாருங்க, இப்போ என்ன சொன்னா சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கிற வெல்டு வந்து கேட்டகரி பியில் வரும்னு சொன்னா, இப்போ அதே சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இந்த டிஷ்ஷில் இருக்கக்கூடிய இந்த வெல்டு, இந்த இந்த கார்னருக்கு பக்கத்தில் உள்ள வெல்டு. ஓகே, இதுதான் என்ன சொல்லியிருக்கோம், கேட்டகரி ஏன்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகே, அதே போல இது வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம் நம்ம ஹெட்டு. எப்படி பிரிச்சிருக்கோம்னா, ஒன்று வந்து ஹெமிஸ்பியர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலிப்ஸ், அதாவதுன்னா டோரிஸ்பியர் சொல்லுவாங்க. இது நீள்வட்டம், இது வந்து ஆஃப் சர்க்கிள், அப்படின்னா ஒரு அரை கோளங்கள் அந்த இது இருக்கிறது கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஹெமிஸ்பியரில் வரக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஷியல் வெல்டு வந்து பின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே இந்த எலிப்ஸில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஷியல் வெல்டு வந்து கேட்டகரி ஏவா பிரிச்சுங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் பாருங்க, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து இந்த ஹெட்டோடைய அந்த கர்வேச்சர் இமிடியட்டாக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ். யாரெல்லாம் நீங்கள் ஷட்டோவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ரெஷர் வெசலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வெசலில் உள்ளலாம் போய் திக்னஸ் எடுத்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ப்ரெஷர் வெசலில் போய் உள்ளலாம் பார்த்துருப்பீங்க, அந்த வெளியிலேருந்து பார்த்துருப்பீங்க. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு வந்து இமிடியட்டாக அந்த கர்வேச்சர் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி உள்ள சர்சீன்ஸ்க்கு வந்து கேட்டகரி பி. இது எப்படின்னா, உங்களுக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வெல்டு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் போர்ஷன் இருக்கும். அந்த ஸ்ட்ரைட் போர்ஷன் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கர்வேச்சர் வந்து வளைச்சி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் எலிப்ஸ். ஸோ அந்த வெல்டு இருக்கு இல்லைங்களா சர்சின், அதுக்கு வந்து கேட்டகரி ஏன்னு தான் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ மாறுதா, நம்ம முன்னாடி சொன்னது அந்த ஸ்ட்ரைட் போர்ஷன் எங்கெல்லாம் வருதோ நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணுங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்னா சர்க்கிள் போர்ஷன் வரலாம் கன்சிடர் பண்ணி சொன்னால இந்த இடத்துல மார்க் பாருங்க. ஸ்டில் இது வந்து சர்க்கம்ஃபரன்ஷியல் தான், பட் கேட்டகரி ஏவா பிரிச்சுருங்க. கேட்டகரி ஏன்னா என்ன, லாங்கிடியூடல் வெல்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா அந்த கோடில் பெரிய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நான் அதில் இருந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். அதுமாரி எனி வெல்டு இந்த டிஷ்ஷில் வந்துருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வேணால் சொல்லலாம், கேட்டகரி ஏன்னே சொல்லிடலாம். நீங்கள் அதை பற்றி கன்ஃபியூஸே ஆக வேணாம். இந்த டிஷ்ஷுக்குள்ளே வர எல்லா வெல்டுமே அந்த கேட்டகரி ஏ தான், பிஏ வர சான்ஸே கிடையாது. எப்போனா அதில் நாசுலோ சம்திங் வந்துட்டு ஃப்ளாங்ஷோ இல்லாத வரைக்கும் அது வந்து அந்த டிஷ்ஷுக்குள்ளே வர வெல்டு மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த பார்ட்டி கிளியர் ஆச்சு நமக்கு. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஹெமிஸ்பியர்னா ஒன்றும் இல்லை, அந்த சர்சிங்லேருந்து டேரெக்டாகவே வந்து என்ன பண்ணுவோம், டிஷ்யூ வந்து கர்வேச்சர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த லென்த் ஸ்ட்ரைட் போர்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு அடுத்தது இந்த எலிப்ஸ். எலிப்ஸ்னா சர்க்கம்ஃபரன்ஸ் வெல்டுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் போர்ஷன் இருக்கும். எப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் சர்க்கம்ஃபரன்ஸ்னா இப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஹெமிஸ்பியர். ஆனால் அதுவே கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைட் போயிட்டு வரும், வந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்துருச்சுன்னா அது வந்து என்னது, எலிப்ஸ். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருந்தால் இது கேட்டகரி என்னது, ஏ. இப்படி வந்துச்சுன்னா ஹெமிஸ்பியர்னா கேட்டகரி பி. கேட்டகரி ஏனா லாங்கிடியூடல், கேட்டகரி பினா சர்க்கம்ஃபரன்ஸ். இது ஸோ இது மறந்துடாதீங்க, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவை. அடுத்தது இந்த நாசலுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நாசில், கொஞ்சம் பெரிய டயமீட்டர் அவங்க கன்சிடர் பண்ணி எடுத்துக்காங்க. நான் சொன்னதெல்லாம் முன்னாடி. இப்போ ரெண்டாவது இது பார்ப்போம், கேட்டகரி சி அண்ட் கேட்டகரி டி. கேட்டகரி சினா இது வந்து ஃப்ளான்ச். ஸோ ஃப்ளான்ச் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3-4 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளான்ச் கூட வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க, இதில் வந்து வெல்டு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருப்பாங்க. அது எங்கன்னா இந்த மாதிரி வெல்டில் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரைட் போர்ஷன், அப்படிலாம் இதுமாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளான்ச் வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வர இடத்துலமே நான் வந்து கேட்டகரி சி தான் அந்த லொக்கேஷன்ஸ். ஸோ அது எங்கெல்லாம் வந்து நம்ம அந்த ட்ராயிங்லேயே பார்க்கலாம். ட்ராயிங் பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த லொக்கேஷன் வருது இல்லைங்களா, இது வந்து கேட்டகரி சி. இது எங்கே வருது பாருங்க, இது வந்து ஃப்ளான்ச்சி, இது வந்து ஃப்ளான்ச்சி. இந்த ஃப்ளான்ச்சி ஜாயின் ஆகக்கூடிய அந்த வெல்டு லொக்கேஷன் பேர் தான் கேட்டகரி சி. இந்த கேட்டகரி சி வேறு எங்கெல்லாம் வந்து பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம. அடுத்து கீழே பாருங்க, சேம் அதே போல் ஒரு நாசல் கொடுத்துட்டாங்க. அந்த நாசல் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஃப்ளான்ச் கிட்ட கேட்டகரி சி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பூட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு டெக்னிக்கல் நேம். நான் சோஃபா முன்னாடி ஞாபகம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியே வந்துருக்கு இல்லைங்களா, இதோட டவுன் சைடில் பாருங்க. இது வந்துட்டு நாசில் தான் கன்சிடர் பண்ணிடுறேன், பட் அதில் வந்து ஸ்டில் ஒரு லாங் சீம் இருக்குது, ஒரு சர் சீம் இருக்குது, எல்லாமே கொடுத்து தான் அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி வெளியே கொண்டு வந்துருக்காங்க.
அதில் வந்து வரக்கூடிய ஒரு ஃப்ளான்ச் இருக்குது. அந்த ஃப்ளான்ச் வெல்டுக்கும் லொக்கேஷன் வந்து சி கேட்டகரி. அதுக்கப்புறமா இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மேனுவல்னு சொல்லுவாங்க, எல்லாம் வந்துட்டு இதுல இருந்து அவுட்புட் எடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராசஸ், அவங்களோட டிசைன் கேட்டகரியை பொறுத்தது. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு NDT இன்ஸ்பெக்டர் தான். ஸோ நம்ம டிசைன் இன்னும் போகல, நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த லொக்கேஷன் இருக்குல்ல, இந்த ஃப்ளான்ச் கனெக்ட் ஆகக்கூடிய ஏரியா, இது வந்து லொக்கேஷன் சி. ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்குது, என்னன்னா இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா எங்கெல்லாம் வரும்? ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் வருமா? இதேமாரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இப்படி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கத்தில் ஒரு தனியாக ஒரு டிஷ் இருக்கும், இந்த சேனல் கூட இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த லொக்கேஷன், இது வந்து கேட்டகரி சியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அதாங்க நான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் ஆஃப் வெல்டட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி சி தான் வரும். அந்த பக்கத்தில் இருக்க கேட்டகரியும் சி தான் வரும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் உங்கள் சி வந்து கவர் ஆகிடுச்சு. நீங்களாம் சி வருதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு லாங் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த இதில் பார்ப்போம். இந்த போர்ஷனில் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் வெல்டு வருது. இதுவும் சர்க்கம்ஃபரன்ஸ் வெல்டு தான், இதுவும் சர்க்கம்ஃபரன்ஸ் வெல்டு தான். ஸோ இது கேட்டகரி சின்னு சொல்கிறோம், இது கேட்டகரி பின்னு தான் சொல்கிறோம். ஏன்? இது வந்து கனெக்டட் டு ஃப்ளான்ச். இது ஸ்டீல் என்ன பண்ணுது, நம்மளுடைய மெயின் ஷெல்லோடைய கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பார்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்டகரி பியை கன்சிடர் பண்ணுங்க, சர்க்கம்ஃபரன்ஸாக கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, இன்கேஸ் இதில் ஒரு லாங் சீம் வருது, நம்ம அதை என்ன கன்சிடர் பண்ணுவோம்? கீழே பாருங்க, கீழே கொடுத்துருக்கேன்னா. ஸோ இது ஒரு நாசில். அவங்க வந்து பெருசாக எடுத்துகிட்டு போல ஒரு ஷார்ட் பீட்லேயே வந்து நிறுத்திருக்காங்க. பட் அதை வந்து பெரிய டயமண்ட்னால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாங் சீம் வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த லாங் சீம் என்ன கேட்டகரியில் வருது? கேட்டகரி ஏல வந்துடும். அதேமாரி இங்கே இது கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துருக்காங்களா? ஸோ இந்த லென்த்தை எடுத்ததில் 2 லாங் சீம் 2 சர் சீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணிருக்காங்க? கேட்டகரி பி. இதுவும் கேட்டகரி பி தான், இதுவும் கேட்டகரி பி தான். இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரணும், வரலன்னா நானே சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு கேட்டகரி பி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பொசிஷன். ஏன் இது அப்படியே வாங்க, புரியுதா? ஸோ எந்த இடத்துல சர்சிம்ல இருந்து டைரக்ட் கர்வேச்சர் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுங்க? கேட்டகரி பியை தான் கன்சிடர் பண்ணுங்க. சரிங்க, பாருங்க, இந்த வெசோட பார்ட்டு வருது. இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் போர்ஷன் கொடுக்கல, அவங்க டேரெக்டாகவே அந்த சர்சிம் எடுத்திருக்காங்க, அந்த கர்வேச்சர் அந்த டிஷ் எண்டு. அப்படி பார்க்கும்பொழுது அது என்னவா கன்சிடர் பண்ணுங்க? கேட்டகரி பி தான். ஆனால் அதே தான் இங்கே இருக்குது, ஆனால் அவங்க கேட்டகரி ஏவா கன்சிடர் பண்ணுங்க. நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இது அது உங்களுக்கே புரிய நினைக்கிறேன். அடுத்தது இந்த வெல்டு, இது வந்து நாசில். ஸோ இந்த நாசில் வரக்கூடிய இந்த வெல்டை வந்து கேட்டகரி டி. ஸோ வேற எங்கெல்லாம் கேட்டகரி டி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கண்ணை மட்டும் நீங்கள் சொல்லுங்க, எங்கெல்லாம் நாசில் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ ஷெல்லில், அது சேனல் ஹெட்டில் அது எல்லாமே கேட்டகரி டி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. வேறு எங்கேயுமே அவங்க வந்து வேறு எதுவுமே பார்க்கல. இங்கே பாருங்கள், டிஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கு கேட்டகரி டி, ஷெல்லில் கனெக்ட் ஆகிருக்கு கேட்டகரி டி, இந்த ஷெல்லில் கனெக்ட் ஆகிருக்கு கேட்டகரி டி, இந்த போனட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு இந்த நாசில். ஸோ அதுவும் கேட்டகரி டி. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு அடிஷனல் ஒன்றே ஒன்று தான். இந்த பாட்டு ஏன் அப்படி போட்டேன்னு தெரியுதுங்களா? இது நான் சொல்லணும்னு நினச்சேன் முன்னாடியே, மறந்துட்டேன் சொன்னோம்னா. இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் லைன் பண்ணப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ரிவைன் போய் கூட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று போட்டாங்கன்னா இப்படி, ஓகே, இந்த மாதிரி போட்டாங்கன்னா இது இன்னும் முடியல, இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்றதோட மீனிங் தான். இப்போ நம்ம வெல்டில் போடுவோம், எத்தனை பேர் இந்த 1:1 வெல்டு போட்டு படிச்சுன்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க. அப்படின்னா இந்த பிளேட்டு தான் நம்ம ஸ்டாப் பண்ணலாம், அதனால எக்ஸ்டெண்ட் போயிட்டே இருக்கேன், என்னால் அவ்வளோ பெருசு போட முடியாது. ஸோ எனக்கு இது ஒரு டிராயிங் புரிதலுக்காக இப்படி போடுறேன் அப்படின்றதோட மீனிங் தான் இந்த எக்ஸ்டென்ஷனுக்காக தான். இது இன்ஜினியரிங் டிராயிங்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் இந்த 4 கேட்டகரி, இந்த 4 கேட்டகரிலையுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. கேட்டகரி பினா என்ன, ஏனா என்ன, சினா என்ன, டினா என்ன, இது எங்கெங்கெல்லாம் வருது, எந்த இடத்துல வந்துச்சுன்னா மாறுபடுது, அது எதனால் எல்லாமே சொல்லி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேட்டகரி ஏபிசிடி எல்லாம் முடிஞ்சிச்சு. லொக்கேஷன்ஸ் பேஸ்ட் ஆனது எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஸ் பர் கோடில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி நம்ம பார்த்தாச்சு. அதாவது நான் ஃபுல்லாக கொடுத்ததை அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும், ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுப்பீங்க அப்படின்றத மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கீழே கொடுக்குறேன், அதுக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூட் அப்படி நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேஷன் ரினியூவல், புது சர்டிஃபிகேஷன் எடுக்கணும், படிக்கணும், எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் உங்களுக்கு ரிஃப்ரெஷ் கிளாஸ் தேவை, ASME அப்புறமேட்டுக்கு இந்த PCN ISO முடிச்சிருக்கோம், ஸ்டீல் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்
டவுட் இருக்குது, எனக்கு வந்து இது நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னா எங்களோட ப்ரீமியம் குரூப் இருக்குது, நீங்கள் அதில் வாங்க. அது வந்து பெய்ட் குரூப் தான் ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஃப்ரீயாக சொல்லி தருவோம். ஏன்னா இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட் வச்சு 1 இயர் ஆக போகுது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இதை பற்றின இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. நான் ஒன்றும் லேக்ஸ் கணக்கில் இல்லை க்ரோஸ் கணக்கில் வந்து நம்ம பைசா வாங்க போகிறது கிடையாது. சும்மா சிம்பிள் லெஸ் ப்ரைஸ் தான். ஸோ எங்கள்கிட்ட படித்த பசங்களுக்கு தெரியும், எங்கள் மூலிமா அடுத்தவங்கள்ட்ட வேலைக்கு போகிறவங்களும் தெரியும், கம்பேர்ட் டு மார்க்கெட் நாங்கள் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிஸ்னஸ்க்காக நான் சொல்லலை, எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்வோம். ஓகே, அதனால் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் உங்களுடைய ஜாப்பும் நீங்கள் பார்க்கணும், இந்த சேம் டைம் இதையும் படிக்கணும்னா த்ரூ ஆன்லைனில் நாங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் பிளாட்ஃபார்ம் இப்போ வச்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்.